வணக்கம். திரையரங்கம் F1 த மூவி. இது ஒரு ஹாலிவுட் திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகனாக நடித்திருப்பவர் ஹாலிவுட்டில் மிக பிரபலமான கதாநாயகனாக இருக்கக்கூடிய பிராட் பிட். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் ஜோசப் கொசின்ஸ்கி. கார் பந்தயத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரைப்படம் இது. 1990களில் பல புகழ்பெற்ற கார் பந்தயங்களில் கலந்து கொண்டவர் பிராட் பிட். பிராட் பிட்டினுடைய கதாபாத்திரத்தினுடைய பெயர் சோனி ஹயேஸ். 1993ஆம் ஆண்டில் ஸ்பெயினில் நடைபெற்ற கிராண்ட் பிரிக்ஸ் கார் பந்தயத்தில் கலந்து கொண்டு அதில் பலமாக காயங்கள் பிராட் பிட்டுக்கு உண்டானதால் அதற்கு பிறகு எந்த கார் பந்தயத்திலும் அவர் கலந்து கொள்ளவில்லை. 30 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் கார் பந்தயத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற சூழல் அவருக்கு உண்டாகிறது. அவருடைய நெருங்கிய நண்பரான ரூபன் செர்வான்டஸ் தன்னுடைய APXGP என்ற நிறுவனத்தின் சார்பாக இப்போது நடைபெற இருக்கக்கூடிய ஃபார்முலா 1 F1 கார் பந்தய போட்டியில் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என்று அவர் சோனி ஹயேஸ் கதாபாத்திரத்தில் இருக்கக்கூடிய பிராட் பிட்டை கேட்டுக்கொள்கிறார். பிராட் பிட் கலந்து கொண்டால் மட்டுமே தன்னுடைய நிறுவனம் மீண்டும் புகழின் உச்சிக்கு வரும். கட்டாயம் இந்த உதவியை நீ செய்ய வேண்டும் என்று அவர் மிகவும் தாழ்மையுடன் தன்னுடைய நண்பரான பிராட் பிட்டை கேட்டுக்கொள்கிறார். தன் நண்பனுக்கு கட்டாயம் உதவ வேண்டும் என்ற நோக்கம் மனதில் இருந்ததால் சோனி ஹயேஸும் அதற்கு ஒத்துக்கொள்கிறார். சோனி ஹயேஸ் மீண்டும் கார்பந்தய உலகத்திற்குள் காலடியை எடுத்து வைக்கிறார் என்றவுடன் அனைவரும் அவரை ஆச்சரியத்துடன் அண்ணாந்து பார்க்கின்றனர். F1 கார்பந்தய போட்டிகள் ஆரம்பமாகின்றன. சில்வர்ஸ்டர் ஸ்டோன் என்ற பெயரில் ஒரு கார் பந்தய போட்டி நடைபெறுகிறது. அந்த கார் பந்தய போட்டியில் தான் எந்த அளவிற்கு அருமையாக கார்களை செலுத்தக்கூடிய மனிதன் என்பதை பிராட் பிட் நிரூபித்து காட்டுகிறார். அதற்கு பிறகு இட்டாலியன் கிராண்ட் பிரிக்ஸ் என்ற கார் பந்தய போட்டி நடைபெறுகிறது. அதில் அனாயாசமாக காரை செலுத்தி அனைவரையும் ஆச்சரியத்தின் உச்சிக்கே கொண்டு செல்கிறார் பிராட் பிட். அங்கு சோனி ஹயேஸுக்கு அறிமுகம் ஆகக்கூடிய இன்னொரு கார் பந்தய போட்டிகளில் சாதனைகள் படைத்த இளைஞர். அந்த இளைஞரின் பெயர் ஜோஸ்வா பியர்ஸ். அவர் கருப்பினத்தை சேர்ந்தவர். அவருக்கும் சோனி ஹயேஸுக்கும் இடையே சில தருணங்களில் மோதல்களும் ஏற்படுகின்றன. இவற்றை தாண்டி அவர்கள் தங்களுடைய திறமையை நன்கு வெளிப்படுத்தி கார்பந்தய போட்டியில் கலந்து கொள்கிறார்கள். அந்த கருப்பின இளைஞனின் தாயார் சில தனிப்பட்ட காரணங்களுக்காக தன்னுடைய கோபத்தை வெளிப்படையாக சோனி ஹயேஸை பார்த்து வெளிப்படுத்துகிறார். லாஸ் வேகாஸ் கிராண்ட் பிரிக்ஸ் என்ற கார்பந்தய போட்டியிலும் சோனி ஹயேஸ் கலந்து கொள்கிறார். அவர் மிகவும் வேகமாக காரை செலுத்தி இறுதியில் அந்த கார் இன்னொருவர் செலுத்திய காருடன் மோதி சிறிதும் எதிர்பாராத பல சம்பவங்கள் அங்கு நடைபெறுகின்றன. மிகப்பெரிய விபத்து உண்டானால் கூட அதை பற்றி சிறிதும் கவலையே படாமல் மிகவும் சர்வசாதாரணமாக அவற்றை எடுத்துக்கொண்டு சிரித்த முகத்துடன் காருக்குள்ளிருந்து வெளியே வரக்கூடிய சோனி ஹயேஸ் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய பிராட் பிட் நமக்கு நாம் விரும்பக்கூடிய ஒரு ஆதர்ஷ கதாநாயகனாகவே தெரிகிறார். கார்களுக்கு இடையே உண்டான மோதல் நடைபெற்ற சம்பவத்திற்கு பிறகு சோனி ஹயேஸ் கார் பந்தய போட்டியில் விளையாட அனுமதிக்கப்படுவாரா என்ற கேள்வி அனைவருடைய உள்ளங்களிலும் எழுகிறது. இவற்றையெல்லாம் தாண்டி அதை முடிவு செய்யக்கூடிய குழுவை சேர்ந்தவர்கள் அது விபத்து அல்ல, திட்டமிட்டு
நடைபெற்ற மோதல் அல்ல, அது ஒரு நிகழ்வு, இட் இஸ் அன் இன்சிடென்ட் என்று சாதாரணமாக கூறி சோனி ஹயேஸ் மீது எந்தவிதமான தவறான குற்றச்சாட்டும் இல்லை, அவர் தாராளமாக கார்பந்தய போட்டியில் கலந்து கொள்ளலாம் என்று அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து அபுதாபி கிராண்ட் பிரிக்ஸ் கார்பந்தய போட்டி நடைபெறுகிறது. அதில் தன்னுடைய திறமையை முழுமையாக வெளிப்படுத்தி சோனி ஹயேஸ் அருமையாக காரை செலுத்துகிறார். இறுதியில் யார் வெற்றி பெறுவார்கள் நமக்கு தெரியாதா? சோனி ஹயேஸ் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய பிராட் பிட் தான். பிராட் பிட் வெற்றி பெற்றதன் மூலம் அவருடைய நெருங்கிய நண்பரான ரூபன் செர்வான்டஸினுடைய அந்த நிறுவனம் மீண்டும் கார்பந்தய உலகத்திற்குள் கம்பீரமாக நுழைந்து இன்னும் 3 ஆண்டுகளுக்கு அந்த நிறுவனம் தலை நிமிர்ந்து பவனி வரலாம் என்ற சூழலை பிராட் பிட் தன்னுடைய வெற்றியின் மூலம் உண்டாக்குகிறார். இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது ஒரு திரைப்படத்தை பார்க்கிறோம் என்ற உணர்வே இல்லாமல் படம் முழுக்க கார் பந்தயங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று நினைத்து அவர்களை நாம் வியப்புடன் பார்த்து கொண்டே இருக்கிறோம் படம் முழுக்க. சோனி ஹயேஸ் கதாபாத்திரத்தில் பிராட் பிட் மிகவும் அருமையாக நடித்திருக்கிறார். இந்த கதாபாத்திரத்தில் அவர் நடித்திருக்கிறார் என்று கூறுவதை விட அந்த கதாபாத்திரமாகவே படம் முழுக்க மிகவும் சிறப்பாக வாழ்ந்திருக்கிறார் என்று கூறுவதுதான் சரியானது. ஜோஸ்வா பியர்ஸாக டேம்சன் இத்ரீஸ் மிகவும் இயல்பாக நடித்திருக்கிறார். அவருடைய கேஷுவல் பெர்ஃபார்மன்ஸை நம்மால் முழு மனதுடன் ரசிக்க முடிகிறது. அவருடைய தாயாராக நடித்திருப்பவர் சாரா நைல்ஸ். அவர் தன்னுடைய பண்பட்ட நடிப்பை நன்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஜேவியர் பார்டம் இவர்தான் ரூபன் செர்வான்டஸாக நடித்திருப்பவர். இவர் அந்த கதாபாத்திரத்திற்கு எந்த அளவிற்கு நடிக்க வேண்டுமோ அதை நன்கு வெளிப்படுத்தி அந்த கதாபாத்திரத்திற்கு பெருமையை உண்டாக்கி இருக்கிறார். கேட் மெக்கன்னா என்ற பெண் கதாபாத்திரத்தில் அருமையாக நடித்திருப்பவர் கெர்ரி காண்டன். சோனி ஹயேஸின் திறமையை பார்த்து அளவற்ற மதிப்பும் மரியாதையும் அவருக்கு உண்டாகிறது. அதன் மூலம் டெக்னிக்கல் டைரக்டராக பணியாற்றக்கூடிய, ஏற்கனவே தன்னுடைய திருமண வாழ்க்கையிலிருந்து விவாகரத்து பெற்றுவிட்ட அந்த பெண்ணுக்கும் சோனி ஹயேஸ் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய பிராட் பிட்டுக்கும் இடையே ஒரு ஆழமான நட்பு உண்டாகி அவர்கள் இருவருக்கும் இடையே உடல் ரீதியான உறவு கூட உண்டாகிறது. கிளாடியோ மிராண்டா இவர்தான் இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். சாகசங்கள் நிறைந்த கார்பந்தய காட்சிகளை படமாக்குவது என்பது எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு ஒளிப்பதிவாளருக்கு எந்த அளவிற்கு கடுமையான உழைப்பு இதற்கு தேவைப்படும் என்பதை நீங்களே யோசித்து கொள்ளுங்கள். அதை மனதில் வைத்து கொண்டு இந்த ஒளிப்பதிவாளர் தன்னுடைய ஆழமான திறமையை படம் முழுக்க காட்டியிருக்கிறார். கார் பந்தய போட்டிகள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு திரைப்படத்தை எந்த அளவிற்கு மக்கள் விரும்பி பார்க்கக்கூடிய வகையில் இயக்க வேண்டுமோ அதை ஜோசப் கொசின்ஸ்கி அருமையாக செய்திருக்கிறார். பிராட் பிட் என்றாலே எந்த அளவிற்கு தான் ஏற்று நடிக்கக்கூடிய கதாபாத்திரத்துடன் முழுமையாக ஒன்றி நடிப்பார் என்பது நமக்கே தெரியும். அப்படிப்பட்ட பிராட் பிட் இதில் வரக்கூடிய கார்பந்தய வீரர் கதாபாத்திரத்திற்கு எந்த அளவிற்கு அருமையாக உயிர் தந்திருக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டுமென்றால் ஒருமுறை F1 த மூவி என்ற இந்த திரைப்படத்தை கட்டாயம் பாருங்கள். உங்களுக்கு அது ஒரு இனிய அருமையான அனுபவமாக இருக்கும் என்பதை மட்டும் என்னால் கூற முடியும்.